رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان صدق الله العلي العظيم. அல்லாஹு தஆலா நாம் ஓதிய இந்த ஆயத்தில் அமானிதத்தை குறித்து பேசுகின்றான். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி. அல்லாஹு தஆலா வானங்கள் அவைகளிடத்தில் கேட்டானாம், அமானிதத்தை நீ பாதுகாக்கிறாயா, நான் உன்னிடத்தில் அமானிதத்தை தரவா, நீ பாதுகாக்கிறாயா என்று கேட்டபோது அவைகள் வாங்க மறுத்துவிட்டது. பூமியிடத்தில் கேட்டானாம், பூமியும் மறுத்துவிட்டது. மலைகளை பார்த்து கேட்டான், மலைகளும் மறுக்க கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து, நீங்கள் நான் தரக்கூடிய அமானிதத்தை பேணி பாதுகாப்பீர்களா என்று சொன்னபோது அவர்கள் கேட்டார்களாம், அதை பாதுகாத்தால் என்ன பலன், என்ன கூலி என்று கேட்டபோது, நான் தரக்கூடிய அமானிதத்தை நீங்கள் பேணி பாதுகாத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தருவேன், இல்லை என்று சொன்னால், நீங்கள் சரிவர பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நான் கடுமையாக உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி அவர்களை கேட்டானாம். அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கொண்ட பிறகு அவர்களை சொர்க்கத்திற்குள் அல்லாஹு தஆலா நுழைய செய்தான். சொர்க்கத்துல நுழைஞ்சி ஃபஜ்ர் நேரத்துல நுழைஞ்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அசர் நேரம் வரைக்கும் தான் இருந்தார்கள். அதற்குள்ளாகவே ஷைத்தான் போய் குளறுபடியை ஏற்படுத்தி அவர்களை வெளியாக்கி விட்டான். ஆக மலைகள் வாங்க மறுத்த அந்த அமானிதத்தை, வானங்கள் வாங்க மறுத்த அமானிதத்தை, பூமிகள் வாங்க மறுத்த அமானிதத்தை மனிதன் ஏற்றான். அதை சரிவர நிறைவேற்றுகிறானா என்பதில் தான் கேள்விக்குறி. அமானிதம் என்றால் என்ன? அல்லாஹு தஆலா மறைவிடத்தை படைத்து, இந்த மறைவிடம் உங்களுக்குரிய அமானிதம், இதை தீய வழியில் நீங்கள் செலுத்தாதீர்கள், நல்ல வழியில் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நாம் உமக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னான். ஆக சில உலமாக்கள் மறைவிடத்தை பாதுகாப்பதுதான் அமானிதம் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில உலமாக்கள் ஒருவர் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொன்னார்கள் என்று சொன்னால், பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை பேணி பாதுகாப்பது அமானிதம் என்பார்கள். ஆக மொத்தத்தில் பெரும்பாலான உலமாக்கள் தீனை சார்ந்த, துன்யாவை சார்ந்த சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அத்துணையையும் செய்வது அமானிதம் என்பதாக உலமாக்கள் கூறுவார்கள். ஆக அமானிதம் என்பது அல்லாஹ் கொடுத்த கடமைகளை நிறைவேற்றுவது, அவன் கொடுத்த கடமைகளை நாம் பேணி பாதுகாத்து நிறைவேற்றி வருவது என்பதாக பெரும்பாலான உலமாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டி இருக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சபா என்ற சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றான். இன்று ஓதிய சூரா சபா என்ற சூரா. சபா என்ற நாட்டை குறித்து அல்லாஹு தஆலா கூறுவான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபா என்ற ஒரு நகரம் இருந்தது, பெரும் பூஞ்சோலையாக சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய நகரம். அந்த நகரத்தின் வலதுபுறம் இடதுபுறம் தோட்டம் துறவுகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். வழிநெடுகிலும் யமனில் இருந்தும் ஷாம் வரை உள்ள வழிநெடுகிலும் சிறு சிறு ஊர்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். யாராவது ஒருவர் யமனில் இருந்தும் ஷாமுக்கு போக விரும்பினார்கள் என்று சொன்னால் எந்த கட்டுச்சாதமும் கட்ட தேவையில்லை, எந்த பயமும் இருக்க தேவையில்லை, தைரியமாக போகக்கூடிய அளவுக்கு நாம் அந்த நகரத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம், செல்வ செழிப்பாக ஆக்கி வைத்தோம். ஆனால் இத்தனை செல்வ செழிப்பாக ஆக்கி வைத்தும்
அந்த சபா நாட்டு மக்கள் நமக்கு நன்றி செலுத்தாதவர்களாக ஆகிவிட்டார்கள். நன்றி செலுத்தாதவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அல்லாஹு தாலா என்ன செய்தானாம், ஒரு பெரும் ஓடையை உடைக்க செய்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி எல்லா தோட்டங்களையும் துறவுகளையும் அழித்தான், எல்லா ஊர்களையும் அழித்தான். இதற்கு காரணம் அவர்கள் நன்றி செலுத்தாததுதான். நன்றி செலுத்தாததுதான். அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடைகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தது. அல்லாஹு தாலா எதிர்பார்த்தது, நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நாம் உமக்கு அப்படியே அந்த நகரத்தை நாம் ஆக்கி வைத்திருப்போம், செல்வ செழிப்பாக அதிகப்படுத்தியும் தந்திருப்போம். ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தாததின் காரணத்தினால் அந்த நகரத்தையே நாம் அளித்தோம் என்பதாக அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுவான். 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட சொன்னேன், நன்றி செலுத்த வேண்டும் என்ற நன்றியை குறித்து நாம் பேசினோம். லைன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நாம் ல அஸீதன்னகும், நாம் உமக்கு அதை அதிகமாக்கி தருவோம். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை மிகவும் கடினமானது என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறி காட்டியிருக்கின்றான். ஆக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர், யா அல்லாஹ், என்னை அந்த குறைவானவர்களின் கூட்டத்தில் உள்ள ஒரு நபராக என்னை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டுக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தோடு அருகில் சென்று, குறைவான நபர்களில் சேர வையின்னு சொல்லி துஆ கேட்கிறியே, என்னப்பா துஆ அது என்று கேட்கிற போது அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறானே, வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நாம இன்னைக்கு ஓதிய வசனம் தான். வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள், குறைவானவர்கள். அந்த குறைவானவர்களில் உள்ள ஒருவராக என்னை ஆக்கி வை ரப்பே என்றுதான் நான் துஆ கேட்டு கொண்டிருக்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே கூறினார்களாம், தனக்குத்தானே கூறினார்களாம், உமரே, இந்த ஊரில் இந்த நகரத்தில் உம்மை விடவும் மார்க்கம் தெரிந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டார்களாம், யா அல்லாஹ், எங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக, எங்களை ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டார்கள் என்பது வரலாறு. ஆக அல்லாஹு தாலா எத்தனையோ அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான். கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், உடல் அமைப்பாக இருக்கட்டும், எத்தனையோ அருட்கொடைகளை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். குறைந்தபட்சம் ஒரு நபர் ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கின்றார் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹுடைய அருட்கொடைதான். எத்தனை நபர்கள் இன்றைக்கு தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், அப்படியே குடித்தார்கள் என்று சொன்னால் இத்தனை லிட்டரு தான் நீ குடிக்கணும் ஒரு நாளைக்கு, 1/2 லிட்டருக்கு மேல நீ குடித்தன்னு சொன்னா உன் உடலுக்கு பாதிப்பு என்று நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை நபர்கள். ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா ஆரோக்கியமான உடலை தந்ததற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இப்னு சம்மாக் என்ற பெரியார் வருகின்றார். இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசவைக்குள் நுழையும் போது ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிளாஸ்ல தண்ணீர் குடிக்க போனார்களாம். நிறுத்துங்கள் மன்னரே என்று சொல்லிவிட்டு, இந்த ஒரு மிடர் தண்ணீர் உங்கள் உடலுக்குள் போகின்றதே, அது உங்கள் உடலுக்குள் போகாமல் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்து அதற்கு மருத்துவம் பார்ப்பீர்கள். அவர்கள் சொன்னார்களாம், என் கஜானாவில் என் சொத்தில் பாதியை செலவழிப்பேன் சுகம் பார்ப்பதற்காக, மருத்துவம் பார்ப்பதற்காக என் சொத்தில் பாதியை நான் செலவு செய்வேன் என்று சொன்னார்களாம். சரி குடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. குடித்து முடித்த பிறகு
அந்த தண்ணீர் வெளியே வருவதற்காக வெளியே வரலன்னு சொன்னா அதற்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காண்டி நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்க என்று கேட்கிற போது அவர்கள் சொன்னார்களாம், என் சொத்து முழுவதையும் நான் செலவழித்து நான் அதற்கு மருத்துவம் பார்ப்பேன் என்று சொன்னபோது இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்களாம், அல்லாஹுடைய அருட்கொடையான ஒரு மிடரு தண்ணீர் உங்கள் சொத்துக்கு ஈடாகாது, உங்கள் முழுமையான சொத்திற்கு ஈடாகாது என்று சொல்லி சென்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றும் அருட்கொடை, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் அருட்கொடை. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் 2 கண்ணு, ஒரு மூக்கு, 2 காது, 2 கை, 2 கால். ஆனால் தோற்றங்களை வித்தியாசமாக ஆக்கி வைத்தானே ரப்பு. எவ்வளவு பெரிய அருட்கொடை! அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றியை 3 விதத்தில் செலுத்தலாம். உள்ளத்தால் நன்றி செலுத்துவது 1. 2வது நாவின் மூலமாக, சொல்லின் மூலமாக நன்றி செலுத்துவது. 3வது செயல்பாடுகளின் மூலமாக நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகைகள் 3. உள்ளத்தால் நன்றி செலுத்துறதுன்னு சொன்னா, இது போன்ற அருட்கொடைகள் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய அருட்கொடை! அல்லாஹுடைய நிஅமத் எவ்வளவு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது! அல்லாஹ்வின் படைப்பு எவ்வளவு பெரிய படைப்பாக இருக்கின்றது! பறவை பறக்கின்றது என்று சொன்னால் 2 ரெக்கையின் மூலமாக எப்படி பறக்க வைத்திருக்கின்றான், பூமியை எப்படி அப்படியே தொங்க வைத்திருக்கின்றான், விழவும் இல்லாமல் பறக்கவும் இல்லாமல் மெதுவாக சுத்தக்கூடிய பூமியை எப்படி அமைத்து வைத்திருக்கின்றான். இது போன்ற அருட்கொடைகளை உள்ளத்தால் நினைத்து பார்ப்பது, பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று நினைப்பது, உள்ளத்தால் நன்றி செலுத்துவது, நாவின் மூலமாக நன்றி செலுத்துவது, இந்த அருட்கொடைகளை பார்த்து அல்லாஹ்வை புகழ்வது, நாவின் மூலமாக அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்வது, நாவின் மூலமாக செலுத்தக்கூடிய நன்றி. செயல்பாடுகளின் மூலமாக செலுத்தக்கூடிய நன்றி என்பது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுவது, அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய எல்லா கடமைகளையும் நாம் சரிவர நிறைவேற்றுவது, உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கின்றது. ஆக நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். இறுதியாக இன்று ஓதப்பட்ட சூரா மிகவும் முக்கியமான ஒரு சூரா, குர்ஆனின் இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சூரா, சூரா யாசீன் என்று ஓதப்பட்டது. குர்ஆனின் இருதயம், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. குர்ஆனின் இதயம் என்றால் யாசீன் சூரா தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த யாசீன் சூராவை யார் இரவு நேரத்தில் ஓதுகிறாரோ அவருக்கு காலை வரை அல்லாஹு தாலா அவரை நிம்மதியாக வைப்பான். யார் காலை பொழுதில் இந்த யாசீன் சூராவை ஓதுகிறாரோ அவரை இரவு பொழுது வரை அல்லாஹு தாலா நிம்மதியாக வைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக குர்ஆனின் விளக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. குர்ஆனின் விளக்கங்களை நாம் விளங்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் விளக்கங்களின்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.